இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை. இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின். ஓ வானிலும் பூவிலும் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்றும் நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக. முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம். ஓ சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை ஓ சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மையார். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே இல்ல. எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள் இருக்கு. அந்த பிரச்சனை பாடு வரும்போதெல்லாம் ஆண்டவர் தூக்கி உயரத்தில் வச்சிருவாரு. ஹல்லேலூயா. ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். ஆமென். இன்னைக்கு நம்ம பாட போறோம், உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துரு வைத்திருக்கிற எல்லா ஆலோசனை கர்த்தர் நிர்மூலமாக்குவாரு. ஹல்லேலூயா.
ஒருவேளை தேவ சித்தம் எது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பாட போற ஆண்டவரே உம்முடைய யோசனை என் வாழ்க்கையில நிலை நிற்கும். ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தை எப்படி தெரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பாட போறோம் ஆண்டவரே உம்முடைய யோசனை என் குடும்பத்தில் நிலை நிற்கும். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் உங்க யோசனை மட்டும்தான் நிலை நிற்கும். எனக்கு 1000 ஆசை இருக்கலாம், 1000 எண்ணங்கள் இருக்கலாம், ஆனால் உங்க சித்தம் தான் என் வாழ்க்கையில், எங்க குடும்பத்தில், எங்க ஊழியத்தில், ஆண்டவரே எங்க தொழில நடக்கட்டும். இது ஒருத்தருக்கு ஜபிக்க தெரிஞ்சதுன்னா அவங்க வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. எதுலையும் போய் லாக் ஆக மாட்டாங்க. ஆமென் ஆமென். எதுலையும் மாட்டின பிறகு வந்து மாட்டிட்டோன்னு சொல்லக்கூடாது. மாட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஜெபத்தை பண்ணிடணும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அதனால தான் ஆண்டவர் பரமண்டலத்தில் ஜெபத்தில் முக்கியமான ஒரு ஜெபத்தை சொல்லியிருக்காரு. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. இதை ஜெபத்தை செஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்போதும் சமாதானம் தான். ஆமென். பாடுவோமா? ஓ ஹாலத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டி உயர்வான தலங்களில் நிறுத்தி, ஓ எதிரான அதமாக்கினி உந்தனின் நல்ல விசுவாசமா பாட போறோம். ஓ எதிரான யோசனை அதமாக்கினி உந்தனின் யோசனை நிறைவு. கரங்களை உயர்த்தி எந்த நாதரவே எந்த நடைக்கலமே எந்த உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே எந்த நடைக்கலமே எந்த மறைவீடமே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. சொல்லுங்க. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த நாதரவே எந்த நடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மையா. எந்த நாதரவே எந்த நடைக்கலமே எந்த மறைவீடமே. என்னை பல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோம். என்னை பல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோம். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே எந்த நடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மையா. எந்த நாதரவே எந்த நடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை. கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீ. கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டு எனக்காக குறித்ததை எனக்கு நல்ல விசுவாசமா நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி. நீ எனக்காக நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி. நீ எந்த நாத ஆதரவே நடைக்கலமே எந்த மறைவீடமே. ஓ எந்த நாதரவே எந்த நடைக்கலமே எந்த நாதரவே. ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நெருக்கம், சத்துருக்களால் அவ்வளவு ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும்போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு ஆதரவு. ஹல்லேலூயா. என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம நெருக்கும் போது நம்ம யார்கிட்ட சரண் அடையணும் தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட சரண் அடைஞ்சு, ஆண்டவரே நீர் தான் என் அடைக்கலம் அப்பா, நீர் தான் என் கோட்டை, நீர்தான் என் கேடகம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து ஒரு பெரிய ஒரு விசாலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அதான் தாவீது, நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்,
கர்த்தர் என்னை கேட்டருளே எனக்கு விசாலத்தை தந்த. எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல ஒரு விசாலத்தை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் தருகிறார். இந்த வாரத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு விசாலத்தை கற்று தருகிறார். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கற்று தருகிறார். சில காரியங்களை தீர்மானிக்க முடியாதபடி இருக்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் இந்த வாரத்தில் ஒரு பதிலை கற்று தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்ய விரும்புகிறேன். எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில், ஆண்டவர் நீர் தான் என் வாழ்க்கையில் எல்லாமாக இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாம் வாயில திறந்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர், அதற்காக நன்றி. எல்லாம் சொல்லுங்க, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு நல்லவராக இருக்கிறீர், நீர் என் பிள்ளைக்கு போதுமானவராக இருக்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சொல்ல 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 ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு விசாலத்தை கற்று தருகிறார். எல்லா நெருக்கத்தில் இருந்து ஒரு பெரிய விசாலம், உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த இறுக்கமான சூழலில் இருந்து ஒரு பெரிய ஒரு விசாலத்தை கற்று தருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த முடிவுகளை கத்த தீர்மானிக்கிறார். கர்த்தரே உங்களை குறித்ததான திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். 1000 பேர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் ஒருபோதும் அளிக்கவில்லை, வழங்கவில்லை. காரணம், கிருபையினால் கர்த்தர் உங்களை மூடி இருக்கிறார். ஓ ஷாகாத்தா, நம்ம நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய கிருபையை நினைத்து, ஆண்டவரே கிருபையினால் என்னை மூடி இருக்கிறீர், உம்முடைய கிருபைக்காய் நன்றி. அந்த வார்த்தையை சொல்லுங்க, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. உம்முடைய கிருபை என்னை மூடி இருக்கிறது, உம்முடைய கிருபை என்னை மூடி இருக்கிறது, உம்முடைய நன்மை என்னை பின்தொடர்கிறது ஆண்டவரே. அப்ப கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. மரியாளை வாழ்த்தின அதே தேவதூதன் இந்த ஆராதனை வேளையிலும் நம்மை பார்த்து வாழ்த்துகிறார். கிருபை பெற்றவளே வாழ்க. ஓ ஷகதனா பாபாரா கதனபோ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நான் கிருபை பெற்றவன்? ஆமென். நான் கிருபை பெற்றவள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த கிருபையை நம்ம உணர்ந்தா போதும். அந்த உலகத்தில் நம்மளை போல பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆண்டவருடைய கிருபை நினைச்சு, ஆண்டவரே உங்க கிருபைக்காய் நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இதற்கு நாங்க விலை கொடுக்கலப்பா, கிருபைக்கு நீங்க விலை கொடுத்திருக்கீங்க. கல்வாரியில நீங்க கரையை செலுத்திருக்கீங்கப்பா. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு சாக்கியத்தை அந்த கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த உலகத்தில் கிருபை யாருக்கும் இல்லப்பா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை பார்க்கும் நாங்கள் நீதிமான்கள் அல்ல. ஆனால் உம்முடைய கிருபை எங்கள் மேல் பட்டது ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் பட்டது ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கிருபை ஆண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல, கிருபையை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவர். கிருபை என்று சொல்லுங்கள், கிருபை என்று சொல்லுங்கள். அவருடைய தயவை நினைங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லுங்கள். ஓ கிருபை ஆண்டவரே, எங்கள் பிரயாணத்தில் உம்முடைய கிருபை தாங்கியது ஆண்டவரே. சத்துருவின் இஷ்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்காத கிருபை ஆண்டவரே. அந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க, 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 சொல்லுங்க. நன்றி பலி கட்டுங்க, நன்றி பலிபீடம் கட்டுங்க. நன்றி பலிபீடம் அவருக்கு சுகந்த வாசனையாக இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் முகந்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயம் மகிழ்கிறது, ஆண்டவர் உள்ளம் சந்தோஷப்படுகிறது. இருதயம் நன்றியால் நிரம்பட்டும், இருதயம் நன்றியால் நிரம்பட்டும். இருதயம் நன்றியால் நிரம்பும் பொழுது இங்கிருந்து போகும்போது உங்க பாத்திரத்தை கர்த்தர் நிரம்ப செய்வார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மல்லடி எண்ணப்பட்டவளுக்கு இது 6வது மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது நடக்குமா நடவாதா என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது காண்பாய். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பாய். ஓ நன்றி ஆண்டவரே, நீர் பரிசுத்த பரிசுத்த, நீர் பரிசுத்த
சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தை பரலோகம் அங்கீகரிக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். கேருபீன்கள் சேராபீன்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. எல்லாம் சொல்லுங்க, நீர் பரிசுத்த. சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ள தெய்வம் நீர் பரிசுத்த. Glory. நீர் பரிசுத்த, நீர் சொல்லுங்க, ஆசையா சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஒருவர் தான் பரிசுத்த. நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். சொல்லுங்க, ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி பரிசுத்த, பரிசுத்த. அடியாளத்திலிருந்து வரட்டும், நீர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், நீர் பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்த. சொல்லுங்க, இந்த உலகத்தில் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம், நீர் நிகர் இல்லாத தெய்வம் ஆண்டவரே. பரிசுத்தத்திற்கு ஆண்டவர் நீர்தான் நிகர். என்னையும் நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்கள். சொல்லுங்க, என்னை நேசிப்பவர், என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தம் உள்ள தெய்வமே, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஓ பால்கா சொக்கட்ட ரொக்கட்ட, நீர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், பரிசுத்த. என்னையும் மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு. உங்களை மன்னிச்சார்ல, என்ன மன்னிச்சார்ல? என்னையும் மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை. நம்ம வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் செய்த தப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பார்த்தான் என்றால் அவன் மன்னிக்கவே மாட்டான். ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சிலுவையில் நமக்காக பலியாகி, அவர் நமக்காக நம்முடைய பாடுகளை ஏற்று, அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிகார பலியானதுனால அவர் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை மன்னித்தாரே. இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத காரியங்களை நம்முடைய அப்பா நமக்காக செய்திருக்கிறார். ஒருவேளை உலகம் உங்களை மன்னிக்காம இருக்கலாம். சில காரியங்களை இன்னும் குத்தி குத்தி பேசலாம். சூழ்நிலை வரும்போதெல்லாம் அதை பேசுகிறாங்களே. இந்த இடத்துல சிலர் இருக்கீங்க, பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் அதை தான் குத்தி குத்தி பேசுறாங்க. நான் எத்தனையோ காரியங்களை தாண்டி வந்துட்டேன், ஆனாலும் இன்னும் அந்த காரியத்தை, பழைய காரியங்களை திரும்ப திரும்ப பேசுறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார், கடலின் ஆழத்திற்குள் போட்டு விட்டார். ஒருவேளை யாரும் மன்னிக்காங்களோ மன்னிக்கலையோ, அவர் என் பாவங்களை அவர் மன்னித்து விட்டார். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் பாவத்தை மன்னித்தீரே, நன்றி ஆண்டவரே. இந்த பாவத்தின் நிச்சயம் நமக்கு இருக்கணும், பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு இருக்கணும். தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும்னா, ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். என் பாவத்தை இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டார், சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னையும் மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு. சொல்லுங்க, ஓ என்னையும் மன்னித்தவர், என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த, ஓ பரிசுத்தம் உள்ள தெய்வம்,
பரிசுத்த நீர். கேருபீன்கள் சேர்ந்து ஆராதிங்கள், தூதலோடு சேர்ந்து ஆராதிங்கள். பரிசுத்த இந்த சொல்ல சொல்ல பரலோகம் மகிழ்கிறது. பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த. விசுவாச பாதையில் தடுமாறும் வேளையில் கிருபையாய் காத்து கொண்டீரே. சொல்லுங்க, கரங்களை வச்சுங்க. விசுவாச பாதையில் தடுமாறும் வேளையில் கிருபையாய் காத்து கொண்டீரே. கிருபையாய் காத்து கொண்டீரே. சொல்ல முடியுமா? நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவு. சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவு. சொல்லுங்க, நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர். எல்லாம் கரங்கள், ரெண்டு கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க தேவ சமூகத்தை சொல்லுங்க. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர். எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தான். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர். எல்லாமே நன்மைக்குத்தான். எல்லாம் நன்மை. சொல்லுங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் அப்படி மாற்றுகிறார்மா. நான் பார்க்கிறேன், அது புரட்டி போடுகிறார். உங்கள் நிந்தைகளை கர்த்தர் புரட்டி போடுகிறார். இன்று புரட்டி போடுகிறார். நீ நல்லவர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு நன்மை மட்டும் செய்வார். கர்த்தர் வாழ்க்கையில நன்மை மாத்திரம் செய்வார். ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த ஒரு காரியத்தை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக சில காரியங்களை கர்த்தர் இப்பொழுது புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை, கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவர், கர்த்தர் ஒருபோதும் எனக்கு தீமையை அனுமதிக்கவே மாட்டார். இப்பொழுது நிந்தைகள் புரட்டி போடுகிறது. நிந்தைகள் புரட்டி போடப்படுகிறது. உங்களுக்காக இப்பொழுது நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுகிறார். ஓ ஷாக்கா தாத்தா தாத்தா, நல்ல ஆவியில் நிறைஞ்சு முழு பலத்தோடு கூட முழு உற்சாகத்தோடு கூட ரக்கா தாத்தா, நீ புரட்டி போட முடியாத காரியங்களை கர்த்தர் உனக்காக இந்த இரவு நேரத்தில் புரட்டி போடுகிறார். கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை புரட்டி போடுகிறார். இந்த நிந்தையை நீ சுமப்பதில்லை, அந்த அவமானத்தை நீ சுமப்பதில்லை. கர்த்தர் இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அண்ணாளே, உன் நிந்தையை கர்த்தர் இன்று புரட்டி போடுகிறார். அண்ணாளே, உன் நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுகிறார். தேவ சமூகத்தில் உன் இருதயத்தை ஊற்றினபடியால் கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் இன்று செய்கிறார். நிந்தை புரட்டி போடப்படுகிறது. உன்னை ஏளன பண்ணிகள் நடுவில், உன்னை பரியாசம் பண்ண நடுவில் கர்த்தர் உன் கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு. என் சத்துருக்களுக்கு மேலாக என் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை கர்த்தர் ஏற்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு புதிய பலத்தோடு கூட ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் தருகிறார். ஒரு புதிய பலன் பெற்றுக்கொள். ரிசீவர் பெற்றுக்கொள். நல்ல கரங்களை தட்டி ஆவியில் பெற்றுக்கொள். நீ ஆவியில் அதை ஜெயிக்க முடியும். ஒரு ஆவியில் பட்டயத்தை கர்த்தர் தருகிறார். எப்பொழுது அந்த பட்டயத்தை பயன்படுத்தி சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்வாய். தூதன் இறங்கி வருகிறான். உனக்காக இந்த கல்லை புரட்டி போடுகிறான். இன்று ஒரு முற்றுப்புள்ளிமா உன் வாழ்க்கையில சில காரியங்களுக்கு கர்த்தர் இன்று முற்றுப்புள்ளியை வைக்கிறார். சில காரியங்கள் உன்னை பின்தொடராது. அந்த சாபம் உன்னை பின்தொடராது. அந்த வியாதி உன்னை பின்தொடராது. பயந்து போய் கலக்கத்தோடு கூட வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அந்த சாபத்திற்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி.
கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார். கர்த்தர் நமக்காக ஜெயம் எடுக்கிறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தம் கர்த்தருடையது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறீர். ஆண்டவரே எனக்காக வழக்காடுகிறீர். எனக்காக பரிந்து பேசுகிறீர். கர்த்தர் நிற்கிறார். அவர் நமக்காக நிற்கிறார். எனக்காக பேசுகிற தெய்வமே, சொல்லுங்க, எனக்காக பேசுகிற தெய்வமே, உனக்காக கர்த்தர் பேசுகிறார். இப்போ ஒரு மனிதனிடத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ கர்த்தர் ஒரு மனிதனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேச வேண்டிய நபர் நீர் அல்ல, நீங்கள் அல்ல. பேச வேண்டியது கர்த்தர் உனக்காக பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழும்போது கர்த்தர் அங்கே மோசேட்ட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இங்கே பெருமூச்சு விடும் பொழுது கர்த்தர் அங்கே ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்காக யாரும் இல்லையே, எனக்காக யாராவது பேச இருப்பார்களா என்று கலங்கி இந்த ஆராதனையில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். முடியாத காரியங்களை முடிய பண்ணுகிறவர். ஆண்டவரே நீர் எனக்காக பேசுகிறீர், அதற்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்னும் அதற்கு பாத்திரமாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ நீர் எங்களுக்காக நிற்கிறீர், எங்களுக்காக பேசுகிறீர், எங்களுக்காக வழக்காடுகிறீர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர். நாங்கள் உம்முடைய சார்பில் நாங்கள் நிற்கணும்ப்பா. உம்மை விட்டு அநேக முறை தூரம் போறோம். இல்லப்பா, இல்ல ஆண்டவரே, இன்னும் கிருபை தாரும் ஆண்டவரே. கரங்களை வைத்து இன்னும் தேவை, இன்னும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை. ஆண்டவரே இன்னும் தேவை கிருபை தான். சொல்லுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கு கிருபை தான் வேணும். இன்னும் தேவை கிருபை. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே உண்மையா நேசிக்கீங்களா? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் தேவை கிருபை தான். சொல்லி இந்த உலகத்தில் வாழணும்னா கிருபை வேணும். இந்த உலகத்தில் நம்ம பேசணும்னா கிருபை தேவை. இந்த உலகத்தில் நம்ம தூங்கணும்னா கிருபை வேணும். இந்த உலகத்தில் பைக் ஓட்டணும்னா கிருபை வேணும். இந்த உலகத்தில் நம்ம நடக்கணும்னா கிருபை வேணும். அந்த கிருபை உணர்ந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த உலகத்தில் எது இருக்கோ இல்லையோ உங்க கிருபையை மட்டும் என்னை விட்டு விளக்கிறதே வேண்டாம் ஆண்டவரே. உங்க கிருபை இருந்தா போதும் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து அந்த கிருபையின் ஒளி என் மேல் வீசிக்கிட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த கிருபையை நான் ஒருபோதும் போக்கடிக்கவே கூடாது ஆண்டவரே. அந்த கிருபையை நான் போக்கடிக்கவே கூடாது ஆண்டவரே. கிருபையை நான் மறுதளிச்சிடக்கூடாது. கிருபையை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்பா. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் பெரியவராக இருக்கிறீர். நீர் மாறாதவராக இருக்கிறீர். நாங்கள் மாறினாலும் நீர் மாறாதவர் அப்பா. நீர் மாறாதவர், நீ நேற்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. நாங்கள் அதற்கு பாத்திரமாய் வாழ எங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கிறோம். இன்று எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact
Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.